ஏன் நேரம் அங்க போறேன்? அவன் கூப்பிட்டு சொன்னா நான் என்ன கத்துக்கிறேன்? நான் இன்னும் கூட்டிட்டு ஓடுறான். கமிஷன் கொடுக்கணும், நல்லா சும்மா பாடுவேன். தேரா கண்டு தேராதா அவனுக்கு. மகாராஜா 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 காவலா அபிமன்யு மகாராஜா, உன்னுடைய தந்தையாகிய என்னுடைய தந்தையாகிய அர்ஜுன மகாராஜா. ஆமா, உடனே சுத்தம் உள்ள மகாராஜா சொல்லும் காவலா. உன்னுடைய பிள்ளையாகிய அபிமன்யு வந்து விட்டான் மகாராஜா. அப்படியா? ஆமா புடுங்களா புடி போடுங்க. ஆனால் தந்தையே, சொல்லும் பிள்ளாய், இன்றைய தினம் தங்கள் என்னை வரவழைத்த காரணம் என்ன? சீக்கிரமாக சொல்லுங்கள். அப்படியா? இன்று நானும் இன்று 13ஆம் நாள் யுத்தம் அல்லவா? ஆமாம். நானும் அந்த சஞ்சயனை கொல்ல செல்ல வேண்டும். இங்கே வாயுடத்திலே உன் பெரியப்பாவாகிய தர்மபுத்திர மகாராஜா ஒண்டியாக இருக்கின்றார். அவரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவே நான் உன்னை அழைத்தேன் மகனே. அப்படியா? அப்படி இருக்க உன்னுடைய பெரிய தந்தையை நீ பத்திரமாக பார்த்துக்கொள். நான் சென்று அந்த சஞ்சயனை ஒரு கை பார்த்து விட்டு வார்த்தைக்கு தமிழ் எதன வார்த்தை உண்டு? எந்த பெரிய தந்தை இவரு யானோ என்னுடைய பெரிய தந்தைக்கு யாதொரு ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியே பார்த்துக்கொள். தாங்கள் வெற்றியோடு வாருங்கள். அப்படியே ஆகட்டும். நீ பத்திரமாக பார்த்துக்கொள். பார்த்துக்கொள். தாங்கள் வெற்றியோடு திரும்பி வாருங்கள். இன்றைய தினத்திலே உன்னையும் உன் குலத்தையும் இருக்கவே நான் வந்திருக்கிறேன். முடிந்தால் யுத்தத்துக்கு வாழ பார்க்க இல்வானம் எடுத்து என்னுடைய வீரம் தெரியாமல் ஏதோ வழி தவறி வந்துகிட்டு இருக்கின்றாய்.
மரியாதையாக சொல்கிறேன். ஏய், அவன் வேற என்ன தெரியுமா? தப்பித்து ஓடிவிடு. அவன் வேற என்ன தெரியுமா? இல்லாவிட்டால் ஏய், ஏய்! ஏய், அவன் வேற பேர் என்ன தெரியுமா? அக்காளுக்கா கொடுத்தான் அவன் வேற. சொல்லடா சஞ்சய பையன். உன்னுடைய தீரம் என்னவென்று சந்தேகத்தை நான் வந்திருக்கிறேன். முடிந்தால் நிரூபித்து காணலாம் பார்க்கலாம். ஏய்! சஞ்சய பையன் கேளா. சஞ்சய பையன் கேளா. சாட்சிகள் உண்மையானும் வந்தன யாரையும் வலியவே வந்தா இப்போது. நெஞ்சில பிறக்கு போத்தியே எடுத்து வாங்கிய உள்ளவே உன்னை போ தப்பியே ஓடி போனா. அங்கே சஞ்சய அரக்கனே, உன்னுடைய நெஞ்சில் அப்படி சுக்க கொத்தி தருக்கணும். மரியாதையாக சொல்கின்றேன், ஓடிவிடு. இல்லை என்றால் ஏய், ஏய், அவன் சும்மா மேட்டும் ரொம்ப சூப்பர் படம் பண்ணாராங்க. அவன சீசாவை வந்து கால் சூத்துவாங்க. அடே பேடி பையன், சொல்ல சஞ்சய அரக்கன். முதல்ல உனக்கு மீசை இருக்காங்க. அவன் இல்ல ஆடாமல் பென்சில்ல கோடி போட்ட மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு மீசா. இதெல்லாம் நீ பேச்சு பேசுகிறா? உன்னை பார்த்து பாராட்டா அதான் சிரிக்கிறாங்க. நகைக்கிறாரா? டேய் சிரிக்கிறாரா? ஏன் பேடி கேட்கறா மீசா? மகாராஜா, ஏதா மீசா உனக்கு? மகாராஜா, அவங்க என்ன சிரிக்கிறாங்க? இந்த கீழே பாத்தியா? இந்த கீழே பாத்தியா முதல்ல? அவங்க இந்த கீழே பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு ஏதோ தர்மம் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் கோபத்தை காட்டாதே. யாரு தர்மம் போய்யோ சலம் எடுத்து
பையன். உனக்கு நான் எவ்வளவு முறை சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் என் நிலத்தில் நின்றாய் ஓடியறா. இங்கே தண்ணி வரல. பதாசா அடே பேடி பையனே, சொல்லா சஞ்சய் அரக்க பயலே. நீ காண்டாவனை என்று பேசிக் கொண்டிருக்கிறாய். கவசரையை மறுத்தால் என்று பேசிக் கொண்டிருக்கிறாய். உனக்கு தீர வீரம் இருந்தால் இந்த சஞ்சயன் அநேக பானைகள் எடுத்திருக்கிறேன். முடிந்தால் தப்பித்துக் கொள், இல்லை என்றால் முழுக்க கட்டி ஓடிவிடு. ராமா சஞ்சய் கதைக்கு உந்தனை தாக்குவே. சஞ்சய் அரக்கனே, சொல்லடா பேடி பையனே. நீயோ எனக்கு இது போல் ஒரு சிற்றெரும்பு. நீ என்னை வந்து முழுவதும் காட்டி ஓடி என்று சொல்கின்றாயா? உனக்கு மரியாதையாக உயிர் பிச்சை தருகின்றேன். என்னிடமிருந்து தப்பித்துகள் இல்லை. வீரம் பேசிய விஜயனே,
கத்தி ஏதாச்சும் சல்லடையாக துடைத்து விடுங்கள். சல்லடையாக துடைத்து விடுங்கள். சல்லடையாக துடைத்து விடுங்கள். ஒன்றும் இல்லைடா. ஏன் சும்மா எதனா குத்திருக்கணையா? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லைடா. ஏய், ஆடுறாங்க, ஆடு முன்னா குத்தி காய் குத்திருக்கா இல்ல? ஆடு மூட்டை 58 ஆயிடும். ஆடு முன்னாங்க ஆடுகளா அது பெரிய விமானம் எடுத்து தர்மம் ரெடியா ராவா அந்த சஞ்சன பொடி பயிர் பொடி பொடியாக விட்டு அவனை கூறு போட்டு விட்டு போட்டியா? அவன் கதை முடிந்தது. இப்பொழுது என்னுடைய மைந்தனான அபிமன்யுவை நாம் தாழ்த்து விட்டு வந்தோம். உடனே சென்று பார்க்கலாம். பார்க்காத கம்னர் நான் என்ன தீடாக்கிறேன்? அவன் நல்லா சாக வச்சு உங்களை காப்பாத்துறேன். நான் என்ன தீடாக்கிறேன்? நான் அபிமானம் இருக்கின்றேன். பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் மகனே, சொல்லும் தந்தை. நீயோ சிறு பிள்ளை. உன்னுடைய தந்தை அந்த செஞ்சி அரக்கன் மீது படை போர் சென்றிருக்கிறான். அவன் வந்தால் யார் அவனுக்கு பதில் சொல்லுவார்? தந்தையே, தந்தையே, நாங்கள் எதற்கும் கவலை கொள்ள தேவையில்லை. நான் ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை. எந்த அச்சமும் தேவையில்லை. மகனே, சொல்லும் தந்தை. அப்படி உனக்கு வீரம் இருந்தால் சொல்லும் தந்தை. நீ உடனே போ. போலாம் சாமா மாதிரி சீக்கிரமா வேந்தன் தலைதனை வைத்துக் கொண்டு நொடிக்குள்ளி அதுவே செய்து காட்டிடம் சாமாத்தியத்தை தந்தையை பார்த்திடாயோ. தாங்கள் போலிகோராத்திற்கு சென்று சிம்மாசனத்தில் அமர்ந்தீர்கள். நொடி பொழுதில் அந்த துரோணனை நான் கொண்டு விட்டு வருகின்றேன்.
அப்படியே ஆகட்டும் அபிமன்னா. ஏய். வாடா வாடா. ஏதோ ஒரு வசனம் அவன் பெரியப்பா போறான்னு சொல்றான். அந்த ஜனத்துக்கு எப்படி தெரியும்? ஒரு புள்ளைய வேணா நாளைக்கு வெளியே போகுதுனாக்கா போகும்போது போய் வேணா மகனேன்னு போறேன்னு சொன்னா போய் செத்து போறேன். அதனால அந்த தாய்மாருக்கெல்லாம் ஒரு வீட்டுக்காரனோ அவனோ இல்ல ஒரு புள்ளையோ எங்கேயோ போகும்போது அவனோ போகும்போது நல்ல மாதிரி போயிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லணும். அப்பதான் போறவங்க வெளியே போறவங்க நல்ல மாதிரி வீட்டுக்கு வருவாங்க. இவன் சொன்னா பாரு பெரியப்பா ஒரு தம்பி புள்ளைய நீ போடா அவன் போறான் அப்படியே செத்து போறான். அதனால நீங்க யாரு எங்க போனாலும் நல்ல மாதிரி போய் வா மகனே போய் வா எப்பன்னு சொல்லுங்கம்மா. அதாவது நாடகத்துடைய கருத்து நல்லா கேட்டுக்கோ. இப்ப ஆனால் அண்ணா கண்ணமகாராஜா இன்றோ 13ஆம் நாள் யுத்தத்திலே அந்த சஞ்சயனும் அந்த கலிங்கனும் 2 பேரும் அம்சம். ஆமா அவனுங்க போய் 2 பேரும் போய் அவன் 2 பேரும் போய் அவனுக்கு கட்ட உதப்பட்டு அடிபட்டு ஓடியே போயிட்டாங்க. அதனால நீ எனக்கோசரம் போய் இந்த தர்மம் கட்ட யாருக்கிறான்னு பார்த்து சின்ன சண்டை போட்டு அப்படியா ஜெய் மட்டும் ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு சண்டையில் தான் நான் ஜெயிச்சேன். அப்படியா நீ இவ்வளவு பேர் இருந்து 12 சண்டை அவங்க தான் ஜெயிச்சுக்கிறான். ஆமா ஆமா அதனால நீ என்னவோ ஒன்று நீட்டா வச்சிருக்கிற மாலு ஊத்தி ஆமா அதை ஏதோ விட்டுக்கிட்டு எனக்கு ஒரு வெற்றி பட்டு ஜெயிச்சு உனக்கு வெற்றி பால் சூட்டுக்கிறேன். ஆமா பயப்பட வேண்டாம். நீயும் போய் ஆனா இல்ல போய் வாணா குளமில்லாத எனக்கு தோழனாய் வந்து கூது முதல் போதனைகள் செய்து வந்தாய். துருத்தனத்தை மறந்தாய் பாவி பாது கொண்டு வந்த உன்னை வாட்டுவேன் மணி மந்திராஜா. உன் ஜாதி என்ன? உன் குலம் என்ன? மகன் அதெல்லாம் நீ சொல்லு. ஒட்டிக்கொண்டு என்னிடத்தில் வேணும் என்னிடத்தில் யுத்த புதிய வந்து விட்டாய். ஆமா இல்லடா பார்க்கலாம். நேற்று போட்ட விதை நல்ல ஆமா நேற்று போட்ட விதை இன்று முளைத்தது போல் மகா வீரன் போல் வந்து விட்டாய்.
ஒட்ட ஜாடியில் என்னிடத்திலே போராட்டத்தில் வந்து இருக்கின்றாயா? அதே அண்ணா, உன்னுடைய தந்தைமார்களும் தாய்மார்களும் நிராதுமானியாக உன்னுடைய தந்தையை சேலையா இழுக்கும் போது என்னுடைய தம்பி துர்சாதனன் அப்பொழுது உன் தம்பி தந்தைமார்கள் இருக்கிறோம். அன்னைக்கு தைரியம் அன்னைக்கு எங்கடா பண்ணீங்க? வாய் மூடி கை கட்டி வாய் மூடி கை கட்டி வந்தார்கள். உன் பாட்டை கூட இழுத்தாங்கடா வந்து அவனால போச்சு. இன்னைக்கு வந்துட்டான் பாரு. நீ என்னடா மனைவியே மானமாக வாங்கி கொடையை உரிந்தார்கள். அப்பொழுது உன் தந்தைமார்கள் அனைவரும் தேவன் நவலம் சகாதேவன் அர்ஜுனன் அத்தனை மேலுமே வாய் மூடி கை கட்டி நின்று கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது எல்லாம் ரோசம் உன் தந்தைமாருக்கு அவன் வயிற்று பிறந்த நீ எப்பறம் வந்து உங்களுக்கு தைரியம்? உன் கதை நல்லா கேட்டுங்க. நாய் தாய்மார்கள்லாம் கேட்டுங்க. இவனுங்க பகடியில சூது ஆடினானுங்க, தாய் கட்டி வச்சானுங்க, இவனுங்க அனுமந்தி வச்சானுங்க, இவனுக்கு சாமந்தி வச்சானுங்க. யாரு கேட்டா ஜெயனி கேட்டா வச்சு எல்லாம் தோத்தானுங்க. யாரே பாண்டவர் இவனுக்கு எல்லாத்தையும் தோத்து வச்சுக்கிறானுங்க. தோத்து வச்சுட்டு தோத்து போன பின்னாடி அந்த பொம்பளையை வச்சு ஆடுறான்னு சொன்னாங்க. அந்த பொம்பளையை வச்சு ஒரு ஆட்டம் ஆடினாங்க. தோத்து போன வச்சு பின்னால் செல்லுமா அந்த பொம்பளை எவ்வளோ சொல்லி கேட்காத பொம்பளைய இட்டுன்னு போய் ராஜ்யசபையில் தூயில் படுவை இழுத்துட்டேன். இன்னைக்கு ஆம்பளை வந்து பேசினாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு உன் தந்தைமாருக்கு இருந்திருந்த அந்த தைரியம் உனக்கு இருக்கும். அப்பேற்பட்ட தைரியமே இல்லாத தந்தைமாரை வைத்து பிறந்து அமராவதியை மாட்டிக்கொண்டு வில்லம்பை எடுத்துக்கொண்டு இந்த குருச்சேத்திர பூமிக்கு மகா வேலன் போல் வந்து விட்டாயடா மடியனை. எப்பறம் அவனுக்கு தைரியம் வந்தது? யார் கொடுத்தது உனக்கு தைரியம்? மாயக்கண்ணன். மாயக்கண்ணன் 25 மாயக்கண்ணன் வந்தா கூட என்னை அசக்க முடியாது தெரியுமா? எப்படி நீ இந்த வார்த்தை சொல்லுவோம் தான் அங்க பாரு. மகானுக்கு தாரு மாயக்கண்ணன், நாகராபள்ளி மாயக்கண்ணன் ஒளிஞ்சா ஒரு நாளைக்கு ஒரு குடம் பால், 2 நாளைக்கு 2 குடம் பால், இப்படி ஊற்றி ஒரு நாளைக்கு 1000 பாலை ஊற்றி பார்த்து கொண்டு வைத்திருக்கின்றேன். என் இடத்துல நாக்கடை இருக்கும்போது உன்னை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் என்னை தடுக்க முடியாது. என்னுடைய இருந்து என்னுடைய நாக்கடைக்கு பள்ளியாகி விடுவாய். நீ பூமாதேவி மீது ஆணையிட்டு கூறுகிறேன், ஆகாயத்து ஆணையிட்டு கூறுகிறேன், என் தாய் மீது ஆணையிட்டு கூறுகிறேன். இந்த உத்த பூமிக்கு உன்னை கால் வேறை கை வேறை கட்ட துண்டுமாக வெட்டி போய் கொடுக்காவிட்டா இந்த உத்த பூமிக்கு என் பெயர் கங்கல்லடா. நீயா சொல்லுங்க எல்லாம். ஆமா, சூது செய்து வாழ்வு செய்து அந்த சனுடையிடம் எல்லாம் சேர்ந்து கொண்டு என் பெரிய தந்தை
தந்தையை பயணிக்கு அழைத்து தோற்கடித்து நாடு நகரம் அனைத்தையுமே பெற்றுக் கொண்டீர்கள். எப்படிப்பட்ட துரோகிகள் நீங்கள்? அடே கண்ணா, என்று சொல்கின்றாய். யான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளைடா, பார்க்கலாம். போனால் போகட்டும் என்று விட்டு வைத்தேன். இதுவரைக்கும் உன் தாய் தந்தை முகத்தை பார்ப்பேன் என்று புதுபுரத்தை காட்டி ஓடிவிடு என்று விட்டுவிட நான் பார்த்தேன். இதுவே நான் உன்னை விழிப்பதில்லை. முழுமையாக எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை. ஆத்திரம் பொங்கி சிறியே கடும்புகள் கடைகள் பூட்டி தந்தன் பேரம் பாலல்ல உந்தன் பேரம் பூஜைய நிலவும் பஞ்சா சூரண்ட மித்ராணிகள் பேசியே வந்து எதிர்த்த மாறனே அப்பேற்பட்ட வயிற்றில் பிறந்து போருக்கு வந்திருக்கின்றாயா? இல்லடா பார்க்கலாம். மார்பிகள் அடித்தே
சின்னராடி சபதமே
ஆடி அடுத்த பாட்டு டக்குனு ஒரே அபிமான பயலே சொல்லலாம் ஜாதிக்கும் இல்லாதவனே அண்டம மகண்டவர் கண்டவர் தேடிக்கிடுங்கள் அண்டத்தை எட்டி விடுவேன் ஓடலாக விமன்னா கண்டத்தில் மாட்டி விடுவேன் முதுகுத்தை காட்டி ஓடிவிடு இல்லாவிட்டால் இந்த உத்தம வைத்து உன்னை பலி கொடுத்து விடு என்னடா பார்க்கலாம் சோறு போட்டு குண்டா குண்டா வாக்கி கொட்டு வந்து என்ன சொல்றான் தெரியல தின்புடு தின்புடு பட்டி எழுந்தா கேவலம் பெரியார்களே இவ்விதமாகத்தானே என்னுடைய அண்ணனாகிய கர்ண மகாராஜனை அமைத்து அவனும் அடிபட்டு வலுப்பட்டு பொம்பளை கட்ட மத்தால் அடிபட்டு மாறிட்டு ஓடியான்னு சொல்றான். எப்படி முடியாது? அப்படி இருக்கும்போது அவங்களை கொல்லனாக்கா அன்றோ நாள் அந்த பரமேஸ்வரனை கோரி தவம் செய்து தொண்டை மாலை வாங்கி வந்த அசோத்தாமனை வரவழைத்தால் அந்த பீமனை கொள்வதற்காக வாங்கி வந்த தொண்டை மாலையை அந்த அசோத்தாமன் வைத்துக் கொண்டிருக்கின்றான். இன்று அசோத்தாமனை வரவைத்தால் அந்த பீமனையும் அவர்கள் எல்லாரும் கொன்று விடுவோம். அதனால் உடனே சென்று அசோத்தாமனை அழுத்த நின்று உடனடியாக அழுத்து வர வேண்டும்.